வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன சமையல்னா ஒரு முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறோம். காரமாக ஒரு முட்டை பொரியல். அதுக்கு தேவையான பொருட்கள் 15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 4 முட்டை எடுத்துருக்கேன். வாங்க செய்முறையை பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பட்டை, கொஞ்சோண்டு கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகா, கருவேப்பிலை, நல்லா அது வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளி வெங்காயம் ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துப்போம். ஒரு ஸ்பூன் இப்போ மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூனு கரம் மசாலா தூள், மட்டன் மசாலா தூள் 3 எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ கலந்து மசாலாலாம் நல்லா சேர்ந்து வேண்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை பொத்து ஊற்றிக்கலாம். மசாலாவோட முட்டையெல்லாம் சேர்த்து கலக்கிக்கலாம். இப்போ நல்லா மசாலாவோட முட்டையை பூரா கலக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கணும். சூப்பரான முட்டை பொரியல், காரமான சூப்பராக முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம். இப்போ நமக்கு சூப்பரான முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த அளவோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு குக்கிங் வீடியோட சந்திக்கிறேன். பாய்.